Exercise 6.4 third sum. If the angle of elevation of a cloud from a point h meter above the lake is theta 1, ஓகேவா, ஒரு angle of diffraction of reflection in the lake is theta 2. Prove that the height that the cloud is located from the ground is some one value. இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, the angle of elevation of a cloud from a point h meter above the lake. இந்த பொசிஷன் தான் லேக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லேக்லேருந்து ஒரு h மீட்டர் எபோவ் பண்ணி இங்கே நின்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்ளவுடை பார்க்குறாங்க. ஓகேவா, இங்கே தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்ளவுடை பார்க்குறாங்க. ஓகேவா, இந்த க்ளவுடை பார்க்கும்போது எவ்வளோ டிகிரி மேட் ஆகுது அப்படின்னா ஐசைட்லேருந்து, இதான் ஐசைட்லேருந்து எலிவேஷன் அப்படின்னா மேலே பார்க்குறது தானே அர்த்தம். சரி, அங்கேருந்து எவ்வளவு அப்படின்னா theta 1. ஓகேவா, அதே பொசிஷனில் இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிப்ரெஷன், the angle of depression of a reflection in the lake is theta 2. ஓகேவா, இந்த க்ளவுடோட ரிஃப்ளெக்ஷன் கீழே தெரியுது, அதை பார்க்குறாங்க. அதை போக்கும்போது ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னா theta 2. ஓகேவா, இது ஹச் அப்படின்னா இது ஹச்ன்னு எடுத்துமா, இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இது ஒய், இதை ஒயின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, எப்பயுமே ரிஃப்ளெக்ஷன் இங்கே க்ளவுடு இருக்குது அப்படின்னா க்ளவுடோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா எங்கே கிடைக்கும் அப்படின்னா கிரவுண்டில், ஏரி மேலே கிடைக்காது, க்ளவுடில். இது எவ்வளோ டிஸ்டன்ஸோ, ஓகேவா, ஏரியிலேருந்து இந்த க்ளவுடு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்துச்சோ அதே டிஸ்டன்ஸ் தான் எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கும். ஓகேவா, அப்போ இது எக்ஸ் ப்ளஸ் ஹச் அப்படின்னா இதோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஹச். இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸ், இதுலேருந்து இது வரைக்கும் ஹச், அப்போ டோட்டலாக எழுது அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஹச். ஓகேவா, ஏரி மேலே தெரியாதுமா, ஏரிக்கு கீழே தண்ணி இருக்குள்ளே அந்த வாட்டர் லெவலில் கீழே தான் நமக்கு தெரியும், பிம்பம் தான் மேலே தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதோட ரிஃப்ளெக்ஷன் தான், அதோட ரிஃப்ளெக்ஷன் எங்கே ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிரவுண்டில் தான் ஏற்படும். இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ், இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதே டிஸ்டன்ஸ்க்குள்ளே தான் கீழே என்ன கிடைக்கும் அப்படின்னா அதோட பிம்பம் தெரியும். ஓகேவா, ஸோ இதுதான் லேக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லேக் மேலே ஹச் மீட்டருக்கு மேலே இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்ளவுடை பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது theta 1. அதே பொசிஷனில் இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறாங்க. வாட்டருக்கு கீழே தான் ரிஃப்ளெக்ஷன் வரும். அது எவ்வளோ மீட்டர் அப்படின்னா இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சோ, இந்த ஹைட் என்ன இருந்துச்சோ அதே ஹைட்டு தான், அதே ஹைட்டில் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஓகேவா, அப்போ இதோட வேல்யூ எக்ஸ், இதோட வேல்யூ ஹச். அப்போ இது டோட்டலாக எக்ஸ் ப்ளஸ் ஹச் அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும் மொத்தம் எவ்வளவு எக்ஸ் ப்ளஸ் ஹச். இதோட ஹைட் லெவலில் தான் இங்கே தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். இப்போ இதை சீன்னு எடுத்துக்கோங்க, இதை சி டேஷ்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா, நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? தி ஹைட் தட் த க்ளவுட் இஸ் லொக்கேட் ஃப்ரம் த கிரவுண்ட் இஸ். கவனிங்க, இந்த க்ளவுடோட ஹைட் என்ன? ஓகேவா, இந்த க்ளவுடோட ஹைட் என்ன? இந்த க்ளவுடோட ஹைட் எங்கேருந்து ஃபைண்ட் பண்ணணும்? ஒன்று இந்த வேல்யூ, இந்த ஏரியில் இந்த லேக் இருக்குல்ல, இந்த லேக்லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணணும். இல்லைன்னா கிரவுண்ட்லேருந்து இதோட ஹைட் என்ன நம்ம கண்டுபிடிச்சா போதும். க்ளவுடோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ சி டேஷ் டி தான் கண்டுபிடிக்கணும். சி டேஷ் டி கண்டுபிடிச்சாலும் சிடி கண்டுபிடிச்சாலும் ரெண்டும் ஈக்குவல் தான். இதோட வேல்யூ இப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஹச் ஃபைண்ட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா, சிடினாலும் சிடி டேஷ்னாலும் ஈக்குவல் தான். இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் கீழே கிடைக்குது. இது எவ்வளோ ஹைட் இருக்கோ அதே ஹைட்டு தான் இங்கே கிடைக்கும். ஓகேவா, நம்ம க்ளவுடோட ஹைட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். க்ளவுடோட ஹைட்டு சிடி அப்படின்னா சி டேஷ் டி கண்டுபிடிச்சாலும் சிடி கண்டுபிடிச்சாலும் ஈக்குவல் தான். ஓகேவா, போலாமா? ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குதாமா? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இன் ட்ரையாங்கிள் ஏஇசிங்கிறது ஒன்று கிடைக்குது. அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஏஇசி டேஷ் அப்படிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதை எடுத்தீங்க அப்படின்னா theta 1. இப்போ டேர்ன் theta 1 ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ சிஇ பை ஏஇ. இங்கே டேர்ன் theta 2. அதே ஏஇ இதானா, இது ஆப்போசிட்டா, இது அட்ஜசன்ட் அப்படி தானே. சி டேஷ் இ. ஓகேவா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் எடுக்கிறீங்க, இதுதான் 90 டிகிரி. ஓகேவா, அப்போது இது எடுத்தீங்க அப்படின்னா சி டேஷ் இ ஆப்போசிட், அட்ஜசன்ட் என்னது பாருங்கள் ஏஇ. அப்போது டேர்ன் theta 1 அப்படியே இருக்கட்டும், டேர்ன் theta 1 சிஇ பை ஏஇ. அதே மாதிரி theta 2 எடுத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் பாருங்கள் சி டேஷ் இ. ஓகேவா, அட்ஜசன்ட் வந்து என்னது அப்படின்னா ஏஇ. ஓகேவா, இந்த டீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஆப்போசிட், அட்ஜசண்ட்டாக இருக்குது அட்ஜசன்ட். இது வந்து ஆப்போசிட்டாக இருக்குல்லையா, ஸோ அப்போ இது ஆப்போசிட், இது பக்கத்தில் இருக்குது அட்ஜசன்ட். ஓகேவா, theta 2க்கு. அப்போ theta 1க்கு ஆப்போசிட் வந்து சிஇ, அட்ஜசன்ட் வந்து என்னது அப்படின்னா ஏஇ.
ஓகே பண்ணிட்டீங்களா? வரேன்ப்பா பாருங்க. சியோட வேல்யூ அளவு எக்ஸ், அடுத்து ஏஇயோட வேல்யூ ஒய். அதே மாதிரி டேர்ன் தீட்டா 2 ஈக்குவல் டு சி டேஸ் இ. சி டேஸ்லேருந்து இ வரைக்கும் இல்லையா? அப்போது இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஹச், அதுலேருந்து அங்கிட்டு ஒரு ஹச். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஹச் டிவைடர் ஏஇயோட வேல்யூ நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணியிருக்கீங்க? ஒய்னு கன்சிடர் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா டேர்ன் சரி கொண்டு தரலாம் இல்லையா? ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை டேர்ன் தீட்டா 1. அதே மாதிரி இங்கே ஒய் ஈக்குவல் டு ஓகேவா, இந்த வேல்யூ கீழே கொண்டு தரலாம். எக்ஸ் ப்ளஸ் ஹச் 2h டிவைடர் டேர்ன் தீட்டா 2. ஓகேவா, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 2னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 1 and 2 gives ஈக்குவேஷன் 1 2லேருந்து என்ன சொல்லலாம்? இதுவும் ஒய் ஈக்குவல் டு இதுவும் ஒய் ஈக்குவல் டு இதுதானே. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் தானே. ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒய்ன்றதுனா ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவல்னு சொல்லி ரெண்டு ஈக்குவல் பண்ணிடலாமா? ஸோ எக்ஸ் டிவைடர் டேர்ன் தீட்டா 1 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2h டிவைடர் டேர்ன் தீட்டா 2. ஓகேவா? லெஃப்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலுங்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவல்னு நம்ம போடுறோம். ஓகே தானே. அடுத்துக்கு நீங்கள் அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த சைடு இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு வரலாம், இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு போயிடலாம். ஓ எக்ஸ் டேர்ன் தீட்டா 2 ஈக்குவல் டு அதே மாதிரி டேர்ன் தீட்டா 1ஆல் ஒவ்வொரு வேல்யூ மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போது என்ன கிடைக்கும்? எக்ஸ் தீட்டா 1, தீட்டாவோட வேல்யூ வந்து பின்னாடி தான் வரணும். ஓகேவா? ப்ளஸ் 2h டேர்ன் தீட்டா 1. ஓகேவா? ஸோ எக்ஸை மட்டும் இந்த எக்ஸ் வேல்யூ இந்த சைடு கொண்டு வந்துடலாம். எக்ஸ் டேர்ன் தீட்டா 2 மைனஸ் எக்ஸ் டேர்ன் தீட்டா 1 ஈக்குவல் டு 2h டேர்ன் தீட்டா 1. ஓகேவா? நம்ம எக்ஸோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இங்கே வேல்யூ சிடியோட வேல்யூ வேணும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஹச் தான். ஸோ எக்ஸை காமன் வெளியே எடுத்துருங்க. இப்போ என்ன வேல்யூ கிடைக்கும்? டேர்ன் தீட்டா 2 மைனஸ் டேர்ன் தீட்டா 1 ஈக்குவல் டு 2h டேர்ன் தீட்டா 1 வேல்யூ தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? எக்ஸ் ஈக்குவல் டு தான் எக்ஸ் ப்ளஸ் ஹச், அதாவது சிடி வேணும்னா எக்ஸ் ப்ளஸ் ஹச் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த சைடு மல்டிபிள் இருக்க சைடு டிவைடில் வந்துடும். அப்போ 2h டேர்ன் தீட்டா 1 டிவைடர் டேர்ன் தீட்டா 2 மைனஸ் டேர்ன் தீட்டா 1. மேக்ஸிமம் ஆன்சர் எழுதிக்கிட்டோம். ஓகேவா? நமக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? சிடி தானே கண்டுபிடிக்க போகிறோம். சிடி அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஹச் இல்லையா? அப்போது தஃபோர் சிடி தான் நமக்கு வேணும். சிடி அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஹச். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? 2h டேர்ன் தீட்டா 1 டிவைடர் டேர்ன் தீட்டா 2 மைனஸ் டேர்ன் தீட்டா 1 ப்ளஸ் ஹச். ஓகேவா? இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் ப்ரை பண்ணிடலாம் இல்லையா? இப்போ 2/3 + 1 என்ன பண்ணுவீங்க? இதை இங்கே கிராஸ் தானே பண்ணி இதோட ப்ளஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ இதை கிராஸ் பண்ணிங்க என்ன கிடைக்கும்? 2h டேர்ன் தீட்டா 1 ப்ளஸ் ஒவ்வொரு வேல்யூவும் ஹச்சோட மல்டிபிள் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ h டேர்ன் தீட்டா 2 மைனஸ் h டேர்ன் தீட்டா 1 டிவைடர் டேர்ன் தீட்டா 2 மைனஸ் டேர்ன் தீட்டா 1. இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இதை இங்கே கிராஸ் பண்ணி இதை ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவீங்க? 2 + 3 டிவைடர் 3 தானே எழுதுவீங்க. அதே மாதிரி தான் இதை இங்கே கிராஸ் பண்ணிட்டேன். இதோட வேல்யூ கிராஸ் பண்ணி டிவைடர் 3 அது டினாமினேட்டர் வேல்யூ அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன். ஓகேவா? கவனிங்க, இங்கே 2 டேர்ம் தீட்டா 1 இருக்கா? இங்கே இதில் 1 டைம் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது 2h இங்கே ஒரு ஹச் இருக்குது. அப்போ 2hலேருந்து ஒரு ஹச் போயிடுச்சு அப்படின்னா கிடைக்கும் h டேர்ன் தீட்டா 1 ப்ளஸ் h டேர்ன் தீட்டா 2னு கிடைக்கும் டிவைடர் டேர்ன் தீட்டா 2 மைனஸ் டேர்ன் தீட்டா 1. இதுலேருந்து ஹச்சை நீங்கள் காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா டேர்ன் தீட்டா 1 ப்ளஸ் டேர்ன் தீட்டா 2 டிவைடர். இதுலேருந்து ஹச் ரெண்டுலேயும் காமனாக இருக்கு இல்லையா? ஸோ காமனாக எடுத்துட்டீங்க. ஓகேவா? ஸோ டேர்ன் தீட்டா 2 மைனஸ் டேர்ன் தீட்டா 1. ஓகேவா? therefore round is h turn theta 1 plus turn theta 2 divided turn theta 2 minus turn theta 1. ஓகேவா? ரொம்ப ஈஸி தாம்மா.
இங்கே பாருங்கள், இதான் லேக்கு மேலே ஹச் மீட்டர் மேலே இருந்தால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா க்ளவுடை பார்க்குறாங்க. அப்போ இங்கேருந்து க்ளவுடை பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இதுலேருந்து வரைக்கும் எவ்வளவு ஹச் மீட்டர், லேக்லேருந்து ஹச் மீட்டர் எபோவில் இருந்து க்ளவுடை பார்க்கும்போது θ1 ஆட் ஆகுது. ஆங்கிள் எலிவேஷனுங்கிறப்ப கீழேருந்து மேலே பார்த்துருப்பீங்க. அப்புறம் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. டிப்ரெஷன் எதை பார்க்குறீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன், இந்த க்ளவுடோட ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா, அந்த க்ளவுடோட ரிஃப்ளெக்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா லேக்குக்கு கீழே தான் உருவாகும். ஓகேவா, ரிஃப்ளெக்ஷன் வந்து தண்ணியில் தான் உருவாகும். அப்போ இந்த தண்ணிக்கு கீழே தானே உருவாகுது. அப்போ தண்ணிக்கு கீழே வருது அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதே டிஸ்டன்ஸ் தான் கீழே இருக்கும். ஓகேவா, இது எவ்வளோ ஹைட்டோ அதே ஹைட்டில் தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஓகேவா, கண்ணாடி முன்னாடி போய் நின்னோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஹைட்டு காமிக்கிறோமோ அவ்வளோ ஹைட்டு தானே காமிக்கும். அப்போ இது எவ்வளோ ஹைட்டோ இந்த ஹைட் இங்கே காமிக்குது. ஓகேவா, அந்த ரிஃப்ளெக்ஷன் பார்க்கும்போது டிப்ரெஷன் ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா θ2. அவ்வளோதான், டயக்ராம் முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு மேலே கொடுத்து ஐசைட்டும் இங்கே சைன் போட்டிருப்பீங்க. ஓகேவா, இது ஹச்னா இது ஹச், இது எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ இது டோட்டலாக வந்து இதோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே கிடைக்குது இல்லையா. அப்போ இது ஹச்னு எடுத்துக்கிட்டீங்க, இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட வேல்யூ தான் இங்கே வரும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி போகிறது தான் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஹச். இதை ஒயின்னு கன்சிடர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மேலே இருக்க வேல்யூ ஒய் தான். ஓகேவா, ஸோ 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏஇசி எடுத்தீங்க அப்படின்னா டேர்ன் θ1 ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து சிஇ, தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்க ஆப்போசிட், பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட். அப்போ சிஇ பை ஏஇ. அடுத்து இங்கே தீட்டா இருக்கு இல்லையா, இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். அப்போது சி'(E) டிவைட் ஏஇ. ஓகேவா, இதில் என்ன தெரிஞ்ச வேல்யூன்னு அப்ளை பண்ணுங்கள். சிஇயோட வேல்யூ எக்ஸ்ன்னு தெரியும், ஏஇயோட வேல்யூ ஒய்ன்னு தெரியும். அதே மாதிரி θ2ல C'(E)லேருந்து இ வரைக்கும் இது ஒரு ஹச், இது ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஹச். இது டோட்டலாக எக்ஸ் ப்ளஸ் ஹச் ப்ளஸ் ஹச் டிவைட் ஏஇயோட வேல்யூ ஒய்ன்னு அப்ளை பண்ணியிருக்கீங்க. இதுலேருந்து ஒய் கண்டுபிடிங்க, இதுலேருந்து ஒய் கண்டுபிடிங்க. ஈக்குவல் 1 2 ஈக்குவல். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். இப்போ இங்கே ஒய் ஈக்குவல்றதுனால இந்த 2 வேல்யூ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஈக்குவல் பண்ணுங்கள். ஈக்குவல் பண்ணிவிட்டு இதை இங்கே சைடு கொண்டு போங்க, இதை இந்த சைடு கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுங்கள். அடுத்து எக்ஸ்டோம், ஏன்னா ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், சிடி தான் கண்டுபிடிக்க போகிறோம். சிடினா என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஹச் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகேவா, ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸோட டேர்ம் இந்த சைடு, இந்த எக்ஸ் டேர்ம் இந்த சைடு கொண்டு வாங்க. எக்ஸை காமன் எடுங்க. அடுத்து எக்ஸோட டேர்ம் எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த சைடு மல்டிபிள் தானே இருக்குது, சைடு டிவைடில் கொண்டு வாங்க. ஓகே, நமக்கு என்ன வேணும், சிடி தான் கண்டுபிடிக்க போகிறோம். சிடி அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஹச். ஓகேவா, எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம், ப்ளஸ் ஹச். ஓகேவா, ஒரு வேல்யூ என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூ என்ன பண்ணுவோம், ப்ளஸ் ஹச் இருக்கிறதுனால இதை அப்படியே கிராஸ் பண்ணுங்கள். கிராஸ் பண்ணி மைனஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சோம். ஓகேவா, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ. புரிஞ்சிருக்காமா? இப்போ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.